ஃப்ரெண்டு கிட்ட இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க உனக்கு பொறாம அதனாலதான் இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை வந்து பொறாம அப்படின்றது தான். அதை இங்கிலீஷ்ல நம்ம envy அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம், ஒரு துயரம், அப்புறம் ஏக்கம், ஒருத்தங்களுடைய சக்சஸை பார்த்து நீங்க வந்து ஜெலஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதை நம்ம envy அப்படின்னு சொல்லலாம். இதை வச்சு நம்ம 2 சென்டென்சஸ் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, she had always envied her sister's thick glossy hair. அதாவது அவங்க சிஸ்டர் கிட்ட இருக்கிற அந்த அடர்த்தியான பளபளப்பான முடியை பார்த்து அவ எப்பவுமே பொறாமப்பட்டிருக்கா அப்படின்றது தான். She had always envied her sister's thick glossy hair அப்படின்ற இந்த சென்டென்ஸோட மீனிங். செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம் வாங்க. தேவி has the lifestyle which most of us would envy. அதாவது தேவி வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நம்மள பல பேர் வந்து பொறாமப்படுவோம் அப்படின்றது தான். தேவி has the lifestyle which most of us would envy அப்படின்ற இந்த சென்டென்ஸோட மீனிங். இன்னைக்கு பார்த்திருந்த இந்த வேர்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.